தேவனுக்காக உண்டாக்கப்பட்ட மனிதனே, தேவ சாயலில் நீ படைக்கப்பட்டிருந்தும் அவரை அறியாமலும் தேடாமலும் இருப்பது ஏனோ? உன் ஆத்துமா பாவத்திற்காக அவர் தன் இரத்தத்தை சிந்தியிருக்க நீ உன் மாம்சத்தை பேணி காப்பதும் ஏனோ? ஜிம்முக்கும் பியூட்டி பார்லருக்கும் சென்று உன் சரீரத்தை அழகுபடுத்துவதும் வீண்தானோ? வானம், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, மலை, மரம், செடி, விலங்குகள், மீன்கள் மற்றும் 6 அறிவு கொண்ட மனிதர்களையும் ஒருவரே உண்டாக்கியிருக்க, ஒருவனே தேவனாயிருக்க, பல மதங்களும் மார்க்க பேதங்களும் பல தெய்வங்களும் ஒன்றென்று நீ மூட நம்பிக்கையில் இருப்பதும் ஏனோ? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உன் மனசாட்சி உனக்கு போதிக்கவில்லையா? நீ காண்கிற இயற்கை உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை, அன்பாகவும் பேரொளியாகவும் இருக்கும் தேவனை உருவாக்க உன்னால் கூடுமா? உருவாக்கி அதை வணங்குவதும் வீண் பயனல்லவா? தேவன் உன் உள்ளத்தில் வாசமாயிருக்க, உன் சரீரத்தை ஆலயமாக்கியிருக்க, நீ கட்டிட ஆலயங்களையும் ஜப கோபுரங்களையும் பல சுரூபங்களையும் கட்டுவது ஏனோ? இவையெல்லாம் வீண் பயன்தானோ? கேளுங்கள். மனிதனை மீட்க அவர் மனிதனாக வரவில்லையோ? வந்து தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லையோ? ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த அவர் வாய் திறந்து வார்த்தையை கொடுக்கவில்லையோ? அந்த ஜீவ வார்த்தைகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்தில் இருப்பதை நீ அறியவில்லையோ? என் பாவங்களை மன்னியும், சாபத்திலிருந்து விடுவியும், நோயிலிருந்து குணப்படுத்தும் என்று உள்ளத்திலிருந்து கேட்பவருக்கு ரட்சிப்பை தரவில்லையோ? அன்பாகவும் ஆவியாகவும் நமக்குள்ளே இருந்து முடிவு பரியந்தம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவில்லையோ? பாவிகளாக இருந்த நமக்கு தேவகுமாரன் என்ற அந்தஸ்தை கொடுக்கவில்லையோ? இதை அறிந்தும் நீ ஏன் உன் சரீரத்திற்காக ஓடுகிறாய்? ஏன் எதையோ தேடி அலைகிறாய்? ஏன் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய்? மனந்திரும்பு. சமாதானத்தை தருகிற உன் தேவன் உன் அருகிலே, உன் உள்ளத்திலே, உன் சரீரத்திலே. தேவனை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவிற்கு தேவ சாயல் உண்டாகி பரலோகம் திறக்கப்படும். ஏழைக்கு கொடுங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள், தேவனுக்கு சாட்சியாயிருங்கள், அப்பொழுது நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த செய்தி, இந்த சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கும். ஆமேன்.